ஹரே கிருஷ்ணா. நம்ம பகவத்கீதை உண்மையுருவில் அத்தியாயம் 1ல் ஸ்லோகம் 18 வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 போர்ப்படைகளும் அவங்கவுங்களோட சங்குகளை முழங்கி தான் வந்து போரில் தயாராக இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறியை வெளிப்படுத்துகிறாங்க. அப்புறம் அடுத்து ஸ்லோகம் 19 ஷா கோஷோ தாத்ராஷ்டிராணம் கிருத்தயானி வியாதரயத் நபஷ பிருத்திவீம் சைவ துமுலோ பயனு நாதயன். பல்வேறு சங்கொலிகளின் முழக்கம் பேரொளியாக எழுந்து பூமியும் வானமும் நடுங்குமாறு எதிரொலிக்க திருதராஷ்டிரன் மகன்களுடைய இதயங்கள் சிதறி போயின. அதாவது துரியோதனன் சைடு இருந்த கௌரவ படைகள் சங்கொலி முழங்குறப்ப பாண்டவர்கள் சைடில் இருந்த அர்ஜுனன், பீமன் இவங்க எல்லாருமே கவலைப்படலை, அவங்க பயப்படலை அப்படின்னு தெரிவிக்கப்படுது. அதுவே பாண்டவர்கள் சைடில் இருந்து இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட சங்குகளை முழங்குறத சத்தத்தை கேட்டு துரியோதன் சைடு இருந்த அவங்களோட சகோதரர்கள் எல்லாருமே அவங்களோட இதயங்கள் சிதறி போயின, கவலைப்படுறாங்க, பயப்படுறாங்க அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்து மூலமாக தெரியப்படுத்துகிறாங்க. துரியோதனோட சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காந்தாரிக்கு ஒரு வரத்தின் மூலமாக அவங்க 100 புதல்வர்களை பெற்றெடுக்கக்கூடிய வரத்தை அவங்க வரம் கிடச்சிருக்கும் அவங்களுக்கு. அதன் மூலமாக அவங்க 100 புதல்வர்கள் கிடைப்பாங்க. ஒரு பெண் 100 புதல்வர்கள், அதாவது 100 மகன்கள் ஒரு பெண், அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பேர் தூளியே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆக்சுவலாக துரியோதனன், துச்சாதனன், பெண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா துச்சலை, இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட விரிவாக்கம். தொடர்ந்து கேளுங்க. ஹரே கிருஷ்ணா.